அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே. மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவள், தம் உழைப்போர் வாழ்வுதனை மாற்றி வைப்பவள். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவள், தம் உயர்ந்தோடும் வாழ்வுதனை மாற்றி வைப்பவள். பார் முழுதும் பல வடிவோம் ஏற்றி வைப்பவள், பார் முழுதும் பல வடிவோம் ஏற்றி வைப்பவள். ஆளில் பள்ளியனின் பதினாக மூத்த மருமகள். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. மந்திராச்சார நியமங்களே அப்பாற்பட்டவள். அன்னதந்தைதான் நமக்கு உலகம் என்றவள், மந்திராச்சார நியமங்களே அப்பாற்பட்டவள். என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவள், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவள். அரளி அறுக்கமாலை அருகபுள்ளில் துணையிருப்பவள். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே. மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. ஓகே. தேசிய தலைவரடி, தெய்வீக பிரவியடி, தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா கண்ணம்மா. தேவர் தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா கண்ணம்மா. தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா, நாட்டில் தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா. தெய்வத்தின் திருமகன்தான் தேவகுல பொன்மகன்தான், தெய்வத்தின் திருமகன்தான் தேவகுல பொன்மகன்தான். தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா கண்ணம்மா. தேவர் தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா கண்ணம்மா. தெய்வீக திருமகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா. பசும்புல் தெய்வீக திருமகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா.
ராமலிங்கம் நாட்டுக்கு உழைத்தாரடி நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம் எங்கள் பாட்டுக்கு தெய்வம் மாடி கண்ணம்மா கண்ணம்மா நம்ம நாட்டுக்கு தெய்வம் மாடி கண்ணம்மா கண்ணம்மா வர்றாள் நான் வணங்கும் தேவரடி சொல்லம்மா சொல்லம்மா பசும்புள் நான் வணங்கும் தேவரடி சொல்லம்மா சொல்லம்மா தெய்வத்தின் திருமகன்தான் தேவர் உள்ள பொன்மகன்தான் தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா தேவர் தென்னாட்டில் பிறந்தார் அடி கண்ணம்மா கண்ணம்மா தெய்வீக திருமகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா நாட்டில் தெய்வீக திருமகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா ஓடுப்பார் பையகமும் காத்திடுவார் வாழவழி ஓடுப்பார் பையகமும் காத்திடுப்பார் வந்தமிழ லெஞ்சம் மாடி கண்ணம்மா தேவர் வந்தமிழ லெஞ்சம் மாடி கண்ணம்மா கண்ணம்மா பசும்புள் வள்ளலே தேவர் மகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா பசும்புள் வள்ளலே தேவர் மகன்தான் சொல்லம்மா சொல்லம்மா தேவர் முகம் பார்க்க தேடுகின்ற தேசமெல்லாம் தேவர் முகம் பார்க்க தேடுகின்றோம் தேசமெல்லாம் தெய்வத்திட்ட முறையிட்டோமே கண்ணம்மா தேலி தெய்வத்திட்ட முறையிட்டோமே கண்ணம்மா தெய்வம் தேவர தெய்வம் என்று சொல்லுமா சொல்லுமா தெய்வம் தேவர தெய்வம் என்று சொல்லுமா சொல்லுமா தேசிய தலைவரடி தெய்வீக பிறவியடி தேசிய தலைவரடி தெய்வீக பிறவியடி தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தேவர் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா பசும்பல் தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா பசும்புள் தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா பசும்புள் தெய்வீக திருமகனை சொல்லம்மா நன்றி நன்றி அனைத்து அன்பு நன்றி வணக்கம் பாட்டெடுத்து பாடுகின்றேன் பசும்பொன் தேவர் தங்கம் பாரதமே புகழுதையா முத்து ராமலிங்கம் பாட்டெடுத்து பாடுகின்றேன் பசும்பொன் தேவர் தங்கம் பாரதமே புகழுதையா முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் தெய்வீகம் புகழிருக்கும் நந்த நாட்டில் தெய்வீகம் புகழிருக்கும் நந்த நாட்டில் இந்த தேசமெல்லாம் புகழுதையா தேசமெல்லாம் புகழுதையா தெய்வீகம் நாடும் பாட்டெடுத்து பாடுகின்றேன் பசும்பொன் தேவர் தங்கம் பாரதமே புகழுதையா முத்து ராமலிங்கம் பசும்பொன்னிலே பிறந்த எங்கள் தெய்வம் எங்கே
ஒளித்திருக்கும் முத்துராமலிங்கம் பாட்டெடுத்து பாடுகின்றேன் பசுமோல் தேவ தங்கம் பாரதமே புகழுதையா முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம் என்று பேரு இந்த உலகத்திலே வணங்கி நிற்கும் ஊனமுத்துராமலிங்கம் பேரு. பாட்டெடுத்து பாடுகிறேன் பசுமொழி தேவ தங்கம் பாரதமே வணங்குதையா முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம். நன்றி 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 வாங்கய்யா. சரணமையப்பா. விருக்கும் பாவ ஜென்மம் இருந்தா வணக்கம் வணக்கம். பாவாடா கட்டிக்கிட்டு மாதாள் கடலை வைக்கும் பாவ ஜென்மங்களுக்கு வணக்கம் வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரை வணக்கம் வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோருக்கு வணக்கம் வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரே வணக்கம். காதலிலே தோல்வியிட்டு மூட்டை மூச்சு மருந்து கைலாசம் ஜருமரே வணக்கம் வணக்கம். காதல்ல தோல்வியிட்டு மூட்டை மூச்சா குடிச்சிட்டு கட்டையில போறவங்களுக்கு வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிறேன் நானும் ஒரு வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வந்து வல்லால கண்டனுக்கு போடுகிறேன் வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிறேன் நானும் ஒரு வணக்கம். புருஷனே அறியாம புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். புருஷனை அறியாமல புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தவர் வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி ஐயா பொண்டாட்டி 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 இருக்கையில வப்பாட்டி நொட்டுகிற புண்ணிய வாங்கறதா வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்க திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி நொட்டுகிற புண்ணிய வாங்கறதா வணக்கமே. இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏழைய பேர் இருக்கு வணக்கமே வணக்கம் வணக்கம். நாட்டு செல்வம் வணக்கமே என் வாழ்க்கையாசி கூற வேண்டும் வணக்கம். எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த முதல்ல பப்புன்னு பாடி வர பாட்டு என்னாண்டே புரியாது. பாட்டுக்கு லூசு மாதிரி கத்துக்கிறக்கானே என்னமோ பாடுறாங்க முடிக்கிறாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா பொறுமையா கேட்டீங்கன்னா அந்த பாடல்ல என்னென்ன விளக்கம் இருக்குன்னு தெரியும். பொறுமையா கேட்கணும். என்னங்க காதலிலே தோல்வியிட்டு
கட்டையில போற புண்ணியவானுக்கு வணக்கம். கொண்டாட்டி கீழே வப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியவானுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். புருஷனே இல்லாம புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம். எல்லாம் அவங்களுக்கு வணக்கம் தான். ஆமா, புருஷன் இல்லாம புள்ள குட்டி பெத்தெடுக்கிற புண்ணியவதி சொன்னாங்க. அப்படி தப்பா நினைக்க கூடாது. ஒரு சில பெண்களோட கணவர் வெளியூருக்கு போயிருவாங்க. அந்த நேரம் வீட்டுல குழந்தை பெற்றுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்றேன், புருஷன் இல்லாம புள்ள குட்டி பெத்தெடுக்கிற வேற தப்பான கண்ணோடத்துக்கு போக கூடாது. அது அப்படி சொல்ல வரேன். ஏன்னா எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்குது. இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம். இந்த நாடகத்தில் சிறப்பாக பேரன்பர்கள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனதருமே அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளருக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்ளும். நன்றி எழுத வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆத்தாக்கு நன்றித்தா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடகம் சிறப்புமிகு நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்குது. சும்மா நல்லா தடுத்த சத் நம்ம ஊரு நம்ம சந்தோஷமா இருக்குது. ஊர்ல திருவிழா வச்சிருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பா இருக்கும். ஆனா அந்த பப்பு டான்ஸோட போர்வை சுருட்டிக்கிட்டு போறேன்னு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கங்க, எதுக்கதான் கோயில் இருக்கு. உங்களை மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருப்பேன். அவசரமா சொல்லாதையா. என்ன மண்ணு வேற இல்ல, சிமெண்ட் கலப்ப வச்சு விட்டாங்களா? எடுத்துருவோம் வாங்க மச்சான். இவரங்க மேடைகளே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு அருகில் உள்ள சோழங்குரியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை ஏ தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் சார்ந்த இந்திராணி இளைஞர் படை சார்பாகவும் பொன்னாடை வெடித்து அறிவிக்கப்படுகிறது. நல்லா குளிச்சிருங்க மாப்பிள்ளை. ஆமா, குனிஞ்சு போடுங்க. நன்றி நன்றி நன்றி. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய மாவரும் அன்பு சார்ந்த கிராமமான தேலி கிராமத்தார்களுக்கும், சிறப்பாக இந்த கலை குடும்பத்தை வரவேற்ற அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கும் மற்றும் அருமை மச்சான் அஜித் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு கலை குடும்பம் சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம். சிறப்பான முறையில், ஏன்னா ஒரு நாடகத்துக்கு பிடிக்குமாமா, இந்த நாடகம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குதுன்னு வைக்கிற அவங்களுக்கும் தெரியும், நடிக்கிற எங்களுக்கும் தெரியும். அதே போல் இந்த நாடகம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். என்ன காரணம்? எனக்கு கரைச்சல் டீம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பாரு குழந்தைகளாக உட்காந்துருக்கு. ஏன்னா ஒரு சில ஊரில் பப்புடுக்கார ரொம்ப பாவம் செஞ்சுவேன்ப்பா. என்ன சொல்றீங்க? அப்போத்தான் கோமாளி வந்துட்டேன்னு வருவேன். நிறைய போதில் உட்காந்துருப்பேன். முந்தை அப்போத்தான் ஊத்திட்டு வந்து உட்காந்துருப்பேன். நான்லாம் ரெண்டா தெரிவேன். இங்கே நிற்கிற மாதிரி தெரிவேன், அங்கே நிற்கிற மாதிரி தெரிவேன். ஒரு மாதிரி அர்த்தம் தெரியும். என்னங்க, நான் ஒரு ரகல நிப்பேன், அவனுக்கு நான் ரெண்டா தெரியுவேன். தூணை பார்த்து பேசிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தையும் கரைச்சல் பிடிச்ச ஊர்லாம் நிறைய இருக்கு. ஆனா என்னைக்குமே அன்பான முறையில் ரசிக்கிற அன்பு சார்ந்த தேலி கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டார நாடக ரசிக பெருமக்களும் கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் கவனிக்கணும். இந்த நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துல கதாநாயகி முருகன், கதாநாயகி வள்ளி மங்கை. நீங்க எல்லா பேரும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். முருகப்பெருமான் வள்ளியை வந்து எத்தனாவது தாரமா கட்டியிருக்காரு? 2ஆம் தாரம். ஏத்தா 2 தானே? நீங்க எல்லாரும் முருகனை போய் கும்பிடு, எல்லாம் தெரியும். என் கேள்வி என்னன்னா, முருகன் கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க, இதுவே புருஷன் கட்டுனா ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வச்சு போடுறீங்க. ஆம்பளை பாம்பளை உங்களை சும்மாவே விடாது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க எல்லாம் கவனிக்கணும். முருகன் வந்து கடவுள். கடவுள் நினைச்சிருந்தா வள்ளிக்கு முன்னாடி போய் நின்று, ஏமா நான் தான் முருகன் வந்திருக்கேன், என்னை கட்டிக்க மாட்டா வள்ளி மாட்டேன் நான் சொல்ல போறாங்க. கட்டிக்கிறத சொல்லு. ஆனா ஒரு முருக கடவுள் வேலை மனக்கட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு வேடனா உருமாறி வள்ளிக்கிட்ட நான் மானை தேடி வந்தேன், அதை தேடி வந்து பொய்ய புரட்ட சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. தேவையா? முருகனுக்கு காடு மேடலாம் அலையணும் என்ன பொழப்பா இருக்கு? ஏன் அவர் திரிஞ்சாரு? நல்லா கவனிக்கணும். ஏன் முருகனே காடு மேடா திரிஞ்சாருன்னா, காதலிக்க ஆரம்பிச்சுட்டா கடவுளாகவே இருந்தாலும் பொம்பளை முன்னாடி நாயாத்தான் திரியணும். நாயா லோலோண்டு அதுதான் தெரியாது. அப்படி முருகனே தெரிஞ்சிருக்காரு. ஆனா முருகன் தெரிஞ்சது அவர் மொட்டாட்டிக்கு. இது எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா நம்ம ஆளுங்க நிறைய பேர் திறது
ஊர் பையன் போட்டாட்டி எனக்கு ஒரு சந்தேகங்க, ஏன் நாய் மட்டும் தான் லோலோன்னு தெரியும், நம்ம தெரிய மாட்டோமா? ஏப்பா நம்ம நாயை விட மோசமான தெரியுறா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நாய் பெற்று ஆமா, ஆண்கள் பெண்கள் நல்லா உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுலயே பெண்கள் கூட்டம் எனக்கு ரொம்ப முன்னாடி உட்காந்தா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா ஒரு சில ஊர்ல பெண்கள் உட்கார கூச்சப்படுவாங்க. ஆனா நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா உங்க அனைவருக்கும் ஒரு கோடான கோடி நன்றி. இந்த நன்றியோட யாரும் எஸ்கேப் ஆகி ஓடிடக்கூடாது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா நாங்களுக்குள்ள ஒரே மாதிரி இருக்கீங்களே, குறுப்பு சேலையா ஆத்தாடி, குறுப்பு சேலை கட்டி புங்குது அலைஞ்சிரும். என்ன சொல்றீங்க? குறுப்பு சேலை கட்டி ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க மட்டும் குறுப்பு சேலை கட்டுவீங்க. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் உண்மைக்குமே சொல்லுங்க. அந்த குறுப்பை ஃபுல்லா பாருங்க, ஒரே குறுப்பா உட்காந்துருக்கா. ஆனா புருஷனை ஃபுல்லா பாருங்க பழைய கையில கட்டி லூசு மாதிரி தெரியுவாங்க. நிறைய ஆம்பளை அப்படித்தான் தெரியுறியா? ஏன் தெரியுங்களா? ஆம்பளை உழப்பு ஃபுல்லாமே லூசா திர்ற போல பார்த்தா இருக்குது. ஆனா ஒரு விஷயம் தானே, உங்களை தப்பால ஒன்றும் சொல்ல கிடையாது. நீங்க மட்டும் குறுப்பு சேலை கட்டுறீங்கல்ல, ஏன் உங்க புருஷங்களுக்கு ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன பட்டுக்கிறது? கடைசி வரைக்கும் தான் தெரியுவா, வேற வழி கிடையாது. இதுல இப்படித்தான் அழகரு ஒரு ஊர்ல ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. சரி, முரடு எந்த தண்டு முரடு ஒரு 100 கிலோ 100 கிலோ வச்சுக்க, 130 வரும். ஆனா புருஷன் இப்படி இருப்பேன், நோஞ்சா நாட்டம். ஆனா இந்த பொம்பளை தான் பாவம்ங்க, நாயா வேலைக்கு போய் சம்பாதிக்கும். இந்த புருஷங்கார 10 ரூபாய்க்கு பிரயோசனம் இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே சோறாக்க, துணிமணி துவைக்க, பிள்ளை இல்ல பேண்டுச்சுன்னா குண்டிய குண்டிய கழுவி விட, இப்படித்தான் அவன் தெரியான். ஆனா அந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? என்னடா நம்ம டெய்லி வேலைக்கு போறோம், புருஷங்காரே வீட்டுக்குள்ளேயே இருக்கான், இவன் உண்மைக்குமே நமக்கு உண்மையாத்தான் இருக்கானா, இல்ல நம்ம வேலைக்கு போக விட்டு வேலைக்கு போட்டு எங்கிட்ட ஊரு மேய போயிடறானா? புருஷன் மேல ஒரு சந்தேகம் வரும். அதாவது நோஞ்சாம் புருஷனா இருந்தாலும் புருஷன் மேல ஒரு சந்தேகம் வரத்தே செய்யும். வீட்டிலே இருந்தா சந்தேகம் வரது. ஏன்னா இந்த பொம்பளை வேலைக்கு போகுது. இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு புருஷனை சந்தேகப்பட்டு ஒரு போன் அடிக்குது. என்ன? கிர்ரிங் கிர்ரிங். ஏங்க என்னம்மா எங்க இருக்கியா? வீட்டுலாண்டி இருக்கேன். உண்மையா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா? நான் வேலைக்கு வந்துட்டு என்கிட்ட ஊர் மேய போயிட்டியா? உன் மேல சத்தியமா வீட்டுலாமா இருக்கேன் அப்படி அடிச்சு ஊன்றியா. இந்த பொம்பளைக்கு நிம்மதி இல்ல. அப்பதான் டெஸ்ட் பண்றா வாரு புருஷனை. எப்படி? நீ வீட்டுலான இருக்க? நீர் டெஸ்ட். ஆமா, நீர் டெஸ்ட். நீ வீட்டுலான இருக்க? ஆமாம்மா வீட்டுலான இருக்க. உன் மேல சத்தியமா வீட்டுல இருக்கேன். நல்ல ஆம்பளை செல்ல கொண்டுக்கிட்டு நேரம் அடுப்பாங்க அரைக்கல. போ. எதுக்குமா? போ, தீய வைக்க செல்ல. போ. போயிட்டேங்க. போயிட்டியா? அவனுக்குள்ள பெரிய மிக்சி சின்ன மிக்சி 2 மிக்சி இருக்கா? ஆமா, சின்ன மிக்சி ரிப்பரா போச்சு. பெரிய மிக்சியை போடு, அப்பத்தே நம்பு வேண்ட. எதுக்கு? நீ வீட்டுல இருக்கிறான்னு சந்தேகப்படுத்த முண்டை போடுறான் இருக்கா. இவனு நாசம் 10 பேர் மிக்சியை திருக்கிருக்கா. சரி, சத்தம் வந்திருக்குது. சத்தம் கேட்டுருச்சு. பாத்தியாடி, மிக்சியோட சத்தம் கேட்குது இல்ல? வீட்டுல தான் இருக்கேன், வயடி போன வச்சுட்டா. சரி, இப்ப 2ஆம் நாளும் போன் அடிக்கிறா. அதே மாதிரி மறுநாள், ஏங்க என்னம்மா இன்னைக்கு எங்க இருக்க? வீட்டுலாமா இருக்க? ஏய் உண்மையா சொல்லி வீட்டுல இருக்க? சத்தியமா வீட்டுலான் இருக்கேன். எங்க நேத்து மாதிரி இன்னைக்கு போய் மிச்சியை போட்டு காட்டு. விளங்கா முண்டியா இருப்பா போல. மறுபடியும் சந்தேகம். மறுநாளும் போட்டு காட்டுறேன். பச்சியா ஐடி போன. இப்ப 2 நாளா டெஸ்ட் பண்ணிட்டால. 3ஆம் நாள் லூசு முண்டை போன் அடிக்கல. ஏய் 2 நாள் தான் கிளியர் பண்ணிட்டாலையா? 3ஆம் நாள் சந்தேகம் முத்திருச்சு. அப்பத்தே போன் அடிக்காம நேரா வீட்டுக்கு போயிட்டா. சரி, வீட்டுக்கு போய் கதவை திறந்தா வீட்டுல புருஷங்காரன்னு ஆளை காணா. மயங்கார மட்டும் உட்காந்து டீ வாத்துக்கிருக்கா. அந்த வீட்டுல தான் இருப்பாரு. இந்த பொம்பளைக்கு வெறி. எங்கடா கொப்ப? எல்லாம் வீட்டுல ஆளை காணா. எங்கடா கொப்பக்கார? உண்மையா குடிக்கி வீடு அங்கிரா இல்ல. எங்கடா போனா? இந்த பொம்பளை கத்த. ஆமா, இந்த மயங்கார அரண்டு போய் எல்லாத்தையும் சொல்லி பிட்டான். எப்படி? எல்லாமே கத்துறா. எங்கடா கொப்பக்கார வீட்டுல ஆளை காணா? என்னண்டே தெரியலாமா? 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சியை தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடாருன்னு இருக்கா. இந்த முண்டை போய் மிச்சியை தூக்கிட்டே தெருவா தெரிஞ்சிருக்கா. நீ சந்தேகப்பட லூசு முண்டை ஒரு நாளைக்கு மிச்சம் இருக்கணும், ஒரு நாளைக்கு நீ கிரேட் இருக்கணும். ஆமா, டெய்லி மிச்சியை சொன்னா அவன் பிள்ளை எடுக்கிற மாதிரி இருக்கிட்டு ஒரு நாளைக்கு டிவியை போட்டு கூட சொல்லி இருக்கேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நான் பெண்களை என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, ஒயின் ஷாப் இல்லாத ஊரை பக்கத்து இருக்கவே கூடாது. என்னன்னே குடிக்கிறது நல்லதுன்னு கமக்க குடிமகன், நம்ம நாட்டின் குடிமகன். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குடிக்கணும்.
குடிக்கிறது தப்பு கிடையாது. இந்த குடிக்கிறாள் இதில் யாராலும் பீடி குடிப்பீங்க? பீடி பீடி பேர் பீடி காலை பற்றி பிரச்சனை கிடையாது. இதில் யாரெல்லாம் சிகரெட்டு குடிக்கிற ஆள் இருக்கீங்க? சும்மா கௌரவமாக கை தூக்கல. சிகரெட்டு குடிக்கிற ஆள் இருக்கீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன். இந்த சிகரெட்டுக்கு அடியில் பஞ்சு வச்சிருக்காங்கல்ல, எதுக்கு வச்சிருக்காங்க? என்ன மயிருக்கா இப்படி தானே விளங்குமாடா? நீங்க யாராவது சொல்லுங்க பாப்பா. தெரியல பாவா. புகையை ஃபில்டர் பண்ணி நக்குது. ஸ்மூத்தா இழுக்குது. உடம்பு பாதுகாப்புக்கு அது. ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிகரெட்டுக்கு அடியில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நம்ம செத்து போயிட்டா அந்த பஞ்சு எடுத்து மூக்கில் வைக்கத்தான் பஞ்சு. ஆமா, இனிமே பஞ்செல்லாம் கீழே ஓட்டக்கூடாது. வேற வழி கிடையாது. எவ்வளவு பிரச்சனை சமாளிக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு ஆம்பளை நல்லா தான் இருக்கான். என்னைக்கு கல்யாணம் பண்றானோ அவன் அதோட தொலைஞ்சா நாசம்பத்து போறேன். நல்ல காரியம் தானே பண்றாங்க. கல்யாணம் பண்றது நல்லதானே. அதுவே நல்ல காரியம் வந்துருதுல வச்சார. ஓஹோ, காரியம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனா என் பொண்டாட்டிலாம் விளையாட்டுக்கு சொல்லல, தேவராயா மேல சத்தியமா சொல்றேன். என் பொண்டாட்டிலாம் ஒரு கோடு கிழிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி தாண்ட மாட்டா. அப்புறம் ஏன் தாண்ட மாட்டா? அப்படியா வளர்த்திருக்குமியா? மயத்தை புடுங்குனாங்க. நீ என்னடா மயிறு கிழிக்குதுன்னு அழிச்சு விட்டு போயிருவாடா. பரவாயில்லையே, அவ்வளவு ரோசத்துக்கு வளர்த்திருக்காங்க. ஆனா என் மாமியா நல்ல உம்பளங்க. என் மாமியா சுத்த தங்கம். ஓ, பொண்ணே எப்படி இருக்கும்போது மாமியா எப்படி இருக்கு? என் மாமியா 1 நம்பர் கிறுக்கு முண்டாடா. உனக்கு பொண்ணு கட்டி கொடுத்தா மாமியா எனக்கு பொண்ணு கொடுக்கறது நல்ல முண்டாவா இருக்கு. ஆனா என் மாமியா நினைச்சா நான் ஈரக்கொலைய ஆடும். அந்த லூசு முண்டை வீட்டுக்குள்ள காலத்துக்கு வச்சான்னு வச்சுக்க, கிழக்கு இருக்கிற வாசலத்துக்கு மேற்க வச்சுட்டு போயிருவாடா. கொத்தனார் வேலை வாக்குது. நீங்க வேற அம்பிட்டு பிரச்சனை எதையாவது போட்டு விட்டு போயிடும். உண்மைக்கு என் பொண்டாட்டி ஆட்டமா ஆடுவா. அவங்க அம்மா வந்துச்சுன்னு வச்சுக்குவே, சேலைய வரைஞ்சு கட்டி இங்க சொருகிட்டு அழகுற அடுப்பாங்கரைக்குள்ள ஓடுவாடா. அடுப்பாங்கரைக்குள்ள ஓடுனா சோத்து சட்டி உருளும், குழம்பு சட்டி உருளும். அவங்க ஆத்தா வந்திருக்கா வந்துருச்சுன்னு. ஆனா இதுவே எங்க ஆத்தா வரட்டும், சோத்து சட்டி உருளாது, குழம்பு சட்டி உருளாது. அப்புறம் என் தலைதே உருளும். நான் வயிற்றுக்கு ஓத்தா வருது, ஏன் ஒன்ன வீட்டுக்கு போகாதோ, யாழுக்கிட்டு ஏன் நொச்சிக்கிட்டு நீ தான் நாடத்து போற நக்குறண்டு. எவ்வளவு பிரச்சனை. ஆனா ஒவ்வொரு ஆம்பளையும் வெளியே சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஆம்பளைகளை நீங்க தலைக்கு 500 ரூபா தருவேன். இங்க இருக்கிற ஆம்பளைக்கு தலைக்கு 500 ரூபா தருவேன். சரி, எங்க யாரெல்லாம் பொண்டாட்டியை எதிர்த்து அடிக்கிற ஆம்பளை கை தூக்குவாப்போ? நீ ஏன் 2 கையில ஒத்த கைய தூக்குறேன்னு தெரியும். இன்னொரு கையில பொண்டாட்டி அடிச்சிருக்க முண்டைக்கு தெரியும். எல்லா ஆம்பளையும் ரோசப்படம். அப்ப நீங்க அடிப்பீங்களா? ஏன் தங்கராசு அவர் ஒரு ஆள் ஒரு கை தூக்கிட்டாரு, அப்புறம் கையே தூக்காம இருக்கா. அதனால கை தூக்குனா கஞ்சி கிடைக்காத முண்டை சும்மா எல்லாம் ஒரு நேக்கு போக்கு தாண்டா. இதெல்லாம் வெளியே சொன்னா யாரு செருப்படி வாங்குறதா? கட்டிய பொண்டாட்டி கிட்ட யாரெல்லாம் அடி வாங்குறாங்களோன்னு அவங்களுக்கு தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்குமானே. என்ன பகாலு, உனக்கு நீ இங்கேயே நரகத்தை அனுபவிச்சுட்ட, உனக்கு ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் தான். வாழ்த்துக்கள், என்னைக்கு நல்லா இருக்கணும். ஆனா இப்படி பொண்டாட்டி தொல்லலாம நாட்டுக்குன்னு பாடுபடுற ஐயா. ஆமா, ஐயா பத்தி ஒரு பாடல பாடிடுவோமா? பாடுங்க. தென்திசை போற்றுகின்றே பசும் பொன்னையா புகழ் பாடே, என் நாவில் வந்திடையா எங்கள் குலே தெய்வமையா, இந்திராணி பெற்றெடுத்தே எங்கள் குலே வம்சமையா, தென் திசை ஆளுகின்ற தேவர் குலே தெய்வமையா, பாயும் புலியின் நடை நடந்து மறவர் படையும் அதில் புகுந்து, பாயும் புலியின் நடை நடந்து மறவர் படையும் அதில் புகுந்து, நடை நடந்து படை புகுந்து, நடை நடந்து படை புகுந்து பாராறு தேவரையா, நடை நடந்து படை புகுந்து, நடை நடந்து படை புகுந்து பாராறு தேவரையா,
அடியும் நடை நடுங்க பார்க்கும் பார்வை பரபரங்க எடுத்த அடியும் நடுநடுங்க பார்க்கும் பார்வை கிருகிருங்க நடை நடுங்க கிருகிருங்க நடை நடுங்க கிருகிருங்க பாராறு தேவரையா நடு நடுங்க கிருகிருங்க நடு நடுங்க கிருகிருங்க பாராறு தேவரையா நடனங்க கிறுகிறுங்க நடனங்க கிறுகிறுங்க வாராரி தேவரையா இங்கே வாராரி தேவரையா பசும்பொன் நகரம் கலகலங்க தேவர் கோவிலும் கலகலங்க பசும்பொன் நகரம் கலகலங்க தேவர் கோவிலும் கலகலங்க 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 பாராறு தேவரையா கலகலங்க 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 பாராறு தேவரையா வாராரி தேவரையா இங்கே வாராரி தேவரையா நடனங்க கலகலங்க நடனங்க கலகலங்க வாராரி தேவரையா இங்கே வாராரி தேவரையா முறுக்கு மீசை மினுமினுங்க மோகன கண்கள் மினுமினுங்க முறுக்கு மீசை மினுமினுங்க மோகன கண்கள் கனகனங்க மினுமினுங்க கனகனங்க மினுமினுங்க கனகனங்க ஆறாறு தேவரையா மினுமினுங்க கனகனங்க மினுமினுங்க கனகனங்க பாராறு தேவரையா பாராறு தேவரையா அவர் வாராறு தேவரையா வாராறு தேவரையா இங்கே வாராறு தேவரையா நன்றி 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 அருமையான பக்கம் மேலும் நன்றி நன்றி ஏன்னா சிறப்பான முறையில் இந்த உலகத்தில் யாராருக்கு சில விஷயங்கள் நம்ம சிரிப்பாக பேசினாலும் சில விஷயத்தை நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு உள்ள கலியுக காலத்தில் நம்மளை நம்பி ஒருத்தன் 10 ரூபா கடன் கொடுக்க மாட்டேன் என்னங்க நடக்க. அப்படி உள்ள காலத்திலையும் சேர்த்து வச்ச சொத்துக்களை 32 கிராமத்திற்கு தான தர்மமா எழுதி கொடுத்தாருன்னா பசுமன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா அவரை ஈண்டெடுத்த அருந்தவள் அன்னை இந்திராணி அம்மையார் பெற்றெடுத்த இந்த சிறப்புமிகு புண்ணிய பூமி தேலி கிராமத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு ரொம்ப புண்ணியம். அதில் வாழுகின்ற உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு புண்ணியம். ஏன்னா அவங்க அருள் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம்னா எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை தேடி தந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்று பசுமன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா, இன்னொன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க 2 பேருமே நம்ம நாட்டுக்கு ஏன் பெருமை தேடி தந்தாங்கன்னா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணல, அதனால நாட்டுக்கு பெருமை தேடி தந்தாங்க. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ண என்ன பண்றோம்? வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கமா தடி வாங்குறோம். நம்படுத்து அது பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினா புண்ணியம் 10 பேரும். இதுல பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது பாதி பேருது. நிறைய பேர் வப்பாட்டிக்கிட்ட ஊமை குத்து வாங்குறேன். ஆமா தம்பி, இப்ப இங்க நாடகம் பார்க்க வந்த குரூப்லயே பாதி பேர் தான் நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். அப்புறம் மீதி வீட்டுல புருஷன் தொல்லை தாங்காம இங்க வந்து உட்கார்ந்து இருக்க குரூப்பா தான் இருக்கும். என்ன அந்த சிரிக்கிற குரூப்ல அந்த குரூப் தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம். உங்க காலில் விழுந்து கேட்கறது டயத்துக்கு புருஷனுக்கு கஞ்சி ஊத்துங்க. புருஷன் தண்ணி எங்கனையே போட்டு வந்து செருப்புட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க விளக்கமாத்த கொண்டு அடிச்சுட்டு வீட்டில் தூங்க போடுங்க. டைவர்ஸ் கேஸ் யாரும் போகாதீங்க, குடும்பம் கெட்டு போயிடும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவு செய்து சொல்றேன், இது வந்து நாடகம். ஆனால் அந்த வீட்டில் பெண்கள் டிவியில் பார்க்குறீங்கல்ல, அந்த நாடகத்தை தயவு செய்து, இது வந்து ஏன் சொல்றேன்னா, நான் கதைக்கு சொல்லலை, என் வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். என் வீட்டில் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. சத்தியமாவே நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அறந்தாங்கி பக்கம் நாடகம். நாடகத்தை முடிச்சு வீட்டுக்கு போனா சரியா 12:45 ஆச்சு. சரி. ஆனா நான் காலைல உடிச்சு சாப்பிடல. ஏன்னா என் பொண்டாட்டி சொல்லுவா, என்ன இருந்தாலும் வீட்டில் தான் சாப்பாடு இருக்கு, வீட்டில் சாப்பிடுங்க, கடை சாப்பாடு சாப்பிடாதே ஒத்துக்கிறாதுன்ட்டா. நான் வெறுவகிறா காலைல சாப்பாடு சாப்பிட மதியானத்துக்கு வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி வீட்டில் சீரியல் பார்த்துக்கு இருந்தா. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சொன்னேன், ஏம்மா பசிக்குதுமா, சோறு ஊத்துமாண்டேன். கொஞ்சம் பொறுங்களே, இந்த டிவியில் விளம்பரம் ஓடிக்கிட்டு நல்ல கட்டம் ஓடிக்கிருக்குண்டு சீரியலை இழுச்சு பார்த்துக்கு இருந்தா. ஏம்மா பசிக்குதுமா, சத்தம் பொறுங்க, என்ன 5 நிமிஷம் ஆகுமா, விளம்பரம் போட்டுக்கிட்டேன், உட்காருங்க சேர்ல அப்படின்னு சொல்லி முடிக்க, நான் கூப்பிட்ட குரலுக்கு என் பொண்டாடிக்கு கேடுச்சு இல்லையோ, கடவுளுக்கு கேடுச்சு. நான் சொல்லி முடிக்க டிவியில் விளம்பரத்தை போட்டேன். இதே சமயம் ரிமோட்டை வச்சுட்டு எந்திரிச்சான அழகிற என் பொண்டாட்டி. சரி. அடுப்பாங்கரைக்குள்ள போனா
தட்டை எடுத்து என் முன்ன வச்சால நாடகத்தை போட்டேன். மறுபடியுமா போய் உக்காந்துட்டா. நானும் இப்போ வந்துடும் பிறகு வந்துடும் வேடிக்கை பார்த்துருக்கேன். 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் விளம்பரத்தை போட்டாங்க. சரி, ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு படக்குன்னு என்னை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா, என்ன வார்த்தை? செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ற? என்னை பார்த்து கேட்கிறா, இந்தா சாப்பிட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்க மாட்டியா, எதுக்கு வெறும் தட்டு வச்சே உக்காந்துருக்கான்னு கேட்கிறா. நீ எப்படி திட்டு முண்ட சோறு வச்சது வெறும் தட்டு மயிருதேன். அப்ப எந்த அளவுக்கு உன் கவனம் சீரியலுக்குள்ள போயிருக்கு. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். போன வாரம் சனிக்கிழமை நானு என் பொண்டாடி கிடைச்சேந்து ஒரு சீரியலை பார்த்து தொலைஞ்சு விட்டேன். அந்த சீரியல்ல என்ன கதை ஓடுதுன்னா, என்ன புருஷங்காரன் பொண்டாட்டி அடிச்சு புட்டான். ஐயோ, பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு பேன்ல கவுத்த மாட்டு தூக்குல தொங்குறா. பொண்டாட்டி தொங்கிட்டா. சரி, நாக்கு வெளியே வந்துருச்சு. தொடரும்னு முடிச்சிட்டான். எப்ப? போன வாரம் சனிக்கிழமை தூக்குல தொங்குறா. தொடர்ந்து முடிச்சிட்டான். நேத்து போய் டிவியை பார்க்குறேன், அந்த முண்டை இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கா. என்ன ஒரு வாரமா ஒரு திட்டு முண்டை தொங்குறா. நான் கேட்கிறேன், என்ன சீரியல்னாலும் ஒரு அளவு இல்லையாடா? எவ்வளவு பிரச்சனை சமாளிக்கிறது? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. அதனால புருஷனுக்கு டயத்துக்கு கஞ்சி ஊத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே போல நாங்கள் நாக்குன்னா வாய்ப்பாடை வாட்சி விட்டுருங்க. இந்த தெருவுக்கு தான் அடுத்த லெவலுக்கு சொல்ல முடியும். இந்த வாட்சி வரேன் இங்க. அதனால் எங்க நம்ம ரயில்வே மாமா இருப்பார், எங்க அழகி உக்காந்து பொம்பளை வயசுல வந்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு உட்காரு. உன்னை பிடிமா மாடு தூங்கிறேன். நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் நமது நரிக்குடி ஒன்றியம் தேலி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகிய மீனாள் திருக்கோவில் செவ்வாய் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு நமது சாமி கும்பிடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும். சிறந்த முறையில் கோவில் அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி முன்னிலை கலைஞர்கள் நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்களது முன்னிலையிலும் இவர்களிடையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்காத்து கொண்டிய சிகாமணிகள் நடிப்பிச நாயகன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற கமதி பெருமாள் தேவன்பட்டி மாநில கண்டெடுத்த MA BEd எம் கூரிராஜன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் குயிலினி மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி சொற்போர் அரசி நமது பார்த்திபனூர் அருகாமையில் இருக்கும் கள்ளிக்குடி மாநில கண்டெடுத்து. ஏன்னா இது உண்மைக்குமே கரூருக்கான கருங்குயில். நீங்க நல்லா பார்க்கணும். ஒரு வருஷம் இந்த குயில் வந்து தப்பிச்சு ஓடிருச்சு. இப்ப கூண்டு ஓட்டு பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். என்ன காரணம்? இந்த வருஷம் கூண்டை விட்டு தப்பிக்கவே முடியாது. சும்மா இருக்க, நாங்க இனிமே பர்மனன்ட் இங்கதான், சும்மா கிடையாது. அதனால கரூர் மாநகண்டெடுத்த கரூர் காண்ட கருங்குயில் கவிக்குயில் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமண தடத்தை சப்தமிட்டு வருவதில் நாதகான பெருசு வீணாகன பையன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற கருவனூர் மாநகரத்தை SVP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கழகப்பிரியனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பல பாடல்களை தானே எழுதி தானே இசையமைத்து சிறப்பாக கம்போசிங் பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை படுத்த அனுபவாதியார் நமது சத்திரக்குடி மாநகர் வருகாமல் இருக்கும் தெஞ்சியந்தல் மாநகர் கண்டெடுத்து ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பீன்பார். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓவாசம், ஓ வேர்வ துளிதப்ப நாம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, சொல்லுவார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட ஏதுமில்ல, கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கும் கூட கடவுளுக்கும் நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்.
காடு களனி இல்ல கையளவு நிலமில்ல மனசு உடஞ்சி நீ மருகி அழுததில்ல கொந்தன ஏதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில் உன்னுடைய பவசு குறையவில்லை எழுத்தனி நாம் படிக்க என் கலப்ப நீ புடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த எழுத்தனி நான் படிக்க என் கலப்ப நீ புடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த நெற்றி வேர்வை நீ சிந்தி நெற்றி வேர்வை நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நெற்றி வேர்வை நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நீ பட்ட வழிய சொன்னா நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்சம் பதறுயா நெஞ்சு குழி வேகுதையா பாசமுள்ள சாமி என் தகப்பன் சாமி பாசமுள்ள சாமி என் தகப்பன் சாமி நம் தகப்பன் சாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு ஏதுமில்லை உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு யாரும் இல்லை அப்பாவோ மனசுக்கு ஆகாச நேகரில்ல ஆகாச நேகரில்ல பாசமுள்ள சாமி நம் தகப்பன் சாமி பாசமுள்ள சாமி நம் தகப்பன் சாமி நம் தகப்பன் சாமி நம் தகப்பன் சாமி நம் தகப்பன் சாமி நன்றி வணக்கம் அனைத்து அன்பு நன்றி வணக்கம். நிறைய பேர் தாயை பற்றி பாடுவாங்க, தகப்பனை பற்றி பாடுற அன்பு சித்தப்புக்கு நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் நிறைய, ஆனால் பெண்கள் அவங்க எல்லா பேருக்குமே தெரியும்லத்தா, ஆம்பளை பையன் வந்து அம்மா பக்கம் தான் இருப்பேன், ஆனால் பொம்பளை பிள்ளை எப்பயுமே அப்பா பக்கம் தான் இருக்கும். ஏன்னா மயனுக்கு அப்பனை பிடிக்கவே பிடிக்காது, எந்த அப்பனுக்கு எந்த கொம்பனை தான் பிடிக்காது. ஏன்னா நல்லது சொன்னால் ஆம்பளை பையனுக்கு ஏற்றுக்கிற பக்குவம் கிடையாது. ஆத்தா செருப்புட்டு அடித்தாலும் அம்மா சொல்ல கேட்பாங்க, ஏன்னா காசு கலவனத்தனமாக கொடுக்கும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது, நம்ம ஒரு கட்டன் ரூட்டாக பேசுறது நம்மளை பிடிக்க செய்யாது. பிடிக்கல அப்புறம் ஆமாம். ஆனால் நம்ம பிள்ளைக்கு பாவம் நம்மளை ஆளாக்கி இந்த அளவுக்கு பறக்க விட்டு பார்வை வச்சது நம்ம அப்பா தானே. ஆமாம், அதை எல்லா பேரும் நம்மளை வச்சு தான் இருக்கு, எல்லா பேரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எந்த ஒரு மனிதர் இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கஞ்சி ஊற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய நாடகங்களுடைய பண்பாடு. நன்றி வணக்கம். முந்தி வாத்தியார கஞ்சி ஊத்துனா இப்ப கஞ்சா போட்டுனாங்க காசுன்னா அப்பனை கழுத்து வச்சு கொள்றாங்க. தப்பு, வேற வழி கிடையாது. காலம் மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன் இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இப்ப பொம்பளை பிள்ளைகளை நல்லா கஷ்டப்பட்டு அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துடுறான். கட்டி கொடுத்தா அண்ணன் கஷ்டப்பட்ட தங்கச்சிக்கு தெரியுது. ஆனா இதே அப்பங்காரன் செத்து போயிட்டா அங்க மாப்பிள்ளக்காரன் பொண்டாட்டியே கிளப்பி விட்டுறான். ஏய் போடி இங்க ஒன்னைங்க, அதான் உங்க ஒப்பன் போயிட்டாருல, போய் உன் பங்கு சொத்தை எழுதி வாங்கிட்டா போட்டு. அதுங்க பேச்ச கட்டிட்டு இசுகளை வந்துருதுங்க, என் பங்கை கொடு இல்லாட்டி என் புளிச்சனை வாழா வச்சு ஆக்கிடுவேன் அப்படின்னு. இதுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு நீலி கடையில் வடிச்சு அண்ணன் தம்பிட்டு அழுது பிடிச்சி சொத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க. நான் உங்களை கேட்குறேன், ஒரு சில அப்பங்காரன் கோடீஸ்வரன் சொத்தை வச்சுட்டு செத்து போயிடுறான். ஒரு சில மொல்ல மாதிரி பெரிய கடன் வச்சுட்டு செத்து போயிடுறாங்களே. நல்ல ஒம்பளை எங்கள் அப்பங்கிட்ட கடன் எனக்கு தான் இருக்கு, எனக்கு ஒரு 2 லட்சம் கடனை பக்கத்து நானும் கட்டுறேன்னு சொல்லி ஒரு ஒம்பளை வர்றீங்களா? கடனை ஒரு வைக்கி அவன் என் கூட பிறக்கணும்னு ஓடி போயிருங்க. எல்லா இடத்துலையுமே ஆம்பளை கஷ்டப்படுறான் அழகர், யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு உலகத்தில் ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பெரியவங்க சொல்லுவாங்க மகாலட்சுமியே பிறந்திருக்குன்னு. ஆனால் யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும், இவங்க சொல்கிறத பார்க்கணும், உனக்கு கொல்லி வைக்க பையன் பிறந்துட்டான், எடுத்துக்கொண்டே கொல்லி வைக்கிறது தான் விடுவாங்களா? இப்படித்தான் நிறைய ஆண்களோட வேதனை ஆண்களாவே போயிருக்குது. அப்பாவின் பெருமைகளை எடுத்து ஓதி அன்பு சித்தப்புக்கு கோடான கோடி நன்றி நன்றி. அதற்கடுத்த முறையாக இந்த நாடகத்திற்கு மிருதங்கம் மிருதங்க சக்கரவர்த்தி எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற நமது மானாமதுரை அருகாமல் இருக்கும் அரசுகளும் கண்டெடுத்த டிவி ஜெயம் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சங்க தலைவராக திகழக்கூடிய அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாமா சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சுநாடு கண்டெடுத்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியனன் டோலர்.
இசையால் வசமாக இதயம் எது? அப்படி எவ்வளவு பெரிய மனசையும் கல்லா கரைய வைக்கிற அன்புக்கு விஷயம் இந்த இசைக்கு தான் உண்டு. அப்படி இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பு மாமாவுக்கு கோடான கோடி நன்றி. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஆல்ரவுண்டு புகழ் சிறப்பான முறையில் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் இருக்கும் தண்டியினேந்தல் மாடர் கண்டெடுத்த SPS அழகர் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட்.
முழக்கத்தில் நனைய விட்ட அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. ஆமா அவன் தம்பி சும்மா இல்ல, அதுக்கு தேடிக்கிற வேற எங்கிட்ட வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தாளமிசு கொண்டு அன்புமாமா திருச்சிலி மாநகர வருகாமல் இருக்கும் திரைக்குளம் புலிகுலமான கண்டெடுத்த கேபி கருப்பு அத்தி கருப்பு அவர்கள் இவர்களில் சீனன் தாளம் என்ன எனக்கு 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 3000 ரூபாய் சம்பளம், அவருக்கு 3000 ரூபாய் சம்பளம். ஆமாப்பா ஏப்பா நீ வாசிக்கிற சாமியான் பெருசு, அவர் சாமியான் சேஸ் பண்ணாலும் சங்கதி பெருசு. என்னையா சொல்ற? ஏய் நானாச்சும் அடிச்சா தோல் மாத்தணும், எனக்கு 1000 ரூபாய் செலவு இருக்கு. ஆமா அவர் என்ன விடிய விடிய மழை பெஞ்சா கூட விடிய விடிய போட்டா கூட துருப்பே பிடிக்காது. தம்பி கலையரங்கம்னா மனுஷன் தப்பிச்சிருவேன். கொட்டை கட்ட போட்டு ஒழுகுச்சுனாலும் சீனு ஒரு மயத்துக்கு இருக்காது. அப்பர் சொல்றது தம்பி சொல்றது வந்து தப்பு. எப்படி? ஏன்னா இவர் வந்து வண்டியில வர்றாரு. ஆமா இவர் வண்டியில வராது. எல்லாரும் இறங்கி சாப்பிட போயிருவீங்க. ஆமா ஊருக்கு வர சீன் கட்டுறவனை மட்டும் வர சொல்லுங்க அப்பாண்டு. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு கொடுப்பீங்க. அண்ணாந்து ஆளு கேட்டுக்கிட்டு தெரியல. அவர் காசு கொடுக்கறது பரவாயில்ல. கண்டிப்பா கண்டிப்பா. தோல் மாத்துறாரு, இவர் துணி வருஷத்துக்கு இவர் துணி மாத்துறாரு. எங்க வித்தியாசம்? ரெண்டு இவர் துணியை மாத்தணும், இவர் தோலை மாத்தணும். ரெண்டு பேரும் ஆக மொத்தம் மாத்திக்கிட்டே இருங்க. அவர் சொல்றாருல எப்படி நாங்களாம் ஜாமான ஏதோ ஊர்ல சண்டைகிட்ட பிரச்சனை வந்துச்சு, ஜாமான தூக்கிட்டு ஓடணும். ஆமா வெட்டியை தூக்கணும், மிருகம் தூக்கணும், ஆடு தூக்கணும். ஆமா அவர் என்ன தெரியுமா, சைக்கிள் ஓட்டு நான் பக்கத்து இருக்காரு நாடகம் பார்க்க. இந்த சீன் தொங்கிக்கிட்டே கிடக்கட்டும். சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக நோட்டீஸ் உபயமாக அளித்த சிறந்த அன்பு தேலி மாற்ற கண்டெடுத்த எம் கான் மற்றும் ஏடிஎம்கே செயலாளர் மற்றும் பசும்பொன் பைனான்ஸ் அபிராமம் மாநகர கண்டெடுத்த அன்பு என்ன மைச்சான் அஜித் குமார் அவர்கள் சிறப்பாக நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறார். அபிராமத்தில் பார்த்து அதோட இன்றைக்கு தான் உங்களை பார்க்குறேன். அன்பு மச்சானுக்கு அஜித்துக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் கான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரையே அழகாக அலங்கரிக்கின்ற மிளகனூர் மாநகரம் கண்டெடுத்த லாவண்யா ஆடியோஸ் லாவண்யா மல்லிகை மணக்கேதையா மரபர் குல சீமையில முள்ளப்பூ மணக்குதையா முக்குளத்தோ நாட்டினில முருகன் அருளை தேடி முத்துராமலிங்க புகழ்பாடு ஐயா முருகன் அருளை தேடி முத்துராமலிங்க புகழ்பாடு. மல்லிகை மணக்குதையா மரபர் குல சீமையில மல்லிகை மணக்குதையா மரபர் குல சீமையில முள்ளப்பூ மணக்குதையா முக்குளத்தூர் நாட்டினில முள்ளப்பூ மணக்குதையா முக்குளத்தூர் நாட்டினில முருகன் அருளை தேடு முத்துராமலிங்க புகழ்பாடு முருகன் அருளை தேடு முத்துராமலிங்க புகழ்பாடு.
சரிங்கண்ணே. ஆளை பேர் கொட்டக்காட்சியங்கள் பாண்டியராஜன் மாமன்னர் மருதுபுர பாடலை பாட சொல்லி அன்பு பிள்ளைகள் அன்புள்ளது நன்றி வணக்கம் பாடுறேன். இந்த பொண்ணு வந்துட்டு போட்டு அங்கிட்ட சிறந்த பாட்டை ஒளிபரப்பு செய்த அன்பு அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு சின்னக்கனூர் மாட்டியாவாரி முருகேசன் சார்பாக ரூபாய் 101 பொன்னாடி வெற்றி விடுகிறார். மாட்டியாவாரி அன்பு ஐயா அவர்களுக்கு தெய்வீக திருமண பாடலை பாராட்டி அன்பு செய்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம். வரட்டேன்.